கடலூரில் 100 கோடி ரூபாயில் விரிவாக்கம் செய்யப்பட்ட புதிய மீன்பிடி துறைமுகம் திறந்து வைக்கப்பட்டும் மீனவர்களுக்கு பயன்படாத நிலை இருப்பதாக மீனவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பிரேம்குமார் இணைந்திருக்கிறார். பிரேம்குமார், என்ன மீனவர்கள் தெரிவிக்கிறாங்க? லாவண்யா, கடலூர் மாவட்டம் என்பது ஆங்கிலேய காலத்தில் கொண்டு வரப்பட்ட கடலூர் துறைமுகம் என்பது தற்போது வரை செயல்பட்டு வருகிறது. இந்த துறைமுகம் என்பது தற்போது பாழடைந்த நிலையில் தற்போது மீனவர்கள் புதிய துறைமுகத்தை, மீன்பிடி துறைமுகத்தை அமைக்க வேண்டும் என கடந்த 5 வருடங்களுக்கு முன்பாகவே கோரிக்கை வைத்தனர். அதன்படி மத்திய அரசு நிதியின்படி 100 கோடி மதிப்பீட்டில் கடலூர் துறைமுகம் அருகே 100 கோடி மதிப்பீட்டில் புதிய துறைமுகம் என்பது அமைக்கப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த பணிகள் நடைபெற்று துவங்கிய நிலையில் 2023ஆம் ஆண்டு நிறைவு பெற்றது. சென்னையிலிருந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ஆனால் திறந்து ஒரு வருடம் 6 மாதம் ஆகிய நிலையில் தற்போது வரை இன்னும் மீனவர்கள் பயன்பாட்டிற்கு இந்த துறைமுகத்தை விடவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், ஏற்கனவே இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகங்களில் 49 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட படகுகள், விசைப்படகுகள், பைப்பர் படகுகள் என பெரிய படகுகள் என அனைத்துமே நிற்கப்பட்டு அங்கிருந்து தினந்தோறும் 25,000 டன் என்பது ஏற்றுமதி இறக்குமதி மீன்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் தற்போது இந்த புதிய இடத்திற்கு வர வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய உப்பநாட்டில் போதிய ஆழம் என்பது இல்லை. எனவே தூர்வார வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கையா இருக்கிறது. இது குறித்து மீனவருடைய கேட்போம். சார், இதை கட்டி 1 வருஷம் 6 மாதம் ஆகுது, ஏன் இன்னும் உங்க பயன்பாட்டுக்கு கொடுக்கல? என்ன மாதிரி கோரிக்கையில இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா, அந்த பழைய மீன்பிடி துறைமுகத்துல இருந்து புதுசா இங்க கட்டியிருக்காங்க 100 கோடில. அதுல இருந்து ஆளை தூர்வாரல. ஏன்னா இந்த கட்டி இடத்துல மட்டும் தூர்வாரி அவங்க இதான் கான்ட்ராக்ட்னு போயிட்டாங்க. ஆனா அங்க அந்த பழைய மீன்பிடி தளத்துல இருந்து புதுசு வர்றதுக்கு ஆழப்படுத்தணும். தூர்வாரினாதான் அந்த எதுக்காக எந்த நோக்கத்தை கட்டினாங்களோ அது பயனுக்கு வரும். ஏன்னா காரணம் கட்டினா எல்லாம் போட்டு அங்க தரையில நின்று போகுது. நின்று இங்க வர முடியல. அப்ப மீன் எல்லாம் நஷ்டம் ஆயிடும். அப்புறம் போட்ட முதலீடு வீணாயிடும். அதனால இந்த ஆழப்படுத்தணும். அது என்னன்னா, அரசாங்கத்துக்கு எல்லாம் செஞ்சதுக்கு நாங்க அவங்க வரவேற்கிறோம். அதை ஆழப்படுத்தி கொடுக்கணும். மேலும் பார்த்தா இங்க மீன் வர்றதுக்கு வழியே பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்புல இருக்குது. இங்க ரோடு வசதி வேணும். அந்த அண்ணாண்ட சுனாமி நகர்ல இருந்து கிராஸ் பண்ணி ஒரு சும்மா தரப்பாலம் போட்டு